கணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதர அன்பர்களே, அல்லாஹின் மாபெரும் கருணையினால் 28வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நோன்பையும் தொழுகையும் கபூல் செய்வானாக. எஞ்சியிருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நற்பேற்றினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களில் மிகச்சிறிய சூரா, கடைசியாக இறக்கி அருளப்பட்ட அத்தியாயம் சூரத்துன் நஸ்ர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்று செல்ல போகிறார்கள் என்பதை அடையாளப்படுத்திய சூரா இந்த சூரத்துன் நஸ்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற அந்த சபையில் சூரத்துன் நஸ்ரை ஓத ஆரம்பித்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. அப்படி இந்த சூறாவை ஓதிய போது அங்கே இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் அதனுடைய கருத்தை, வெளிரங்கமான அந்த அர்த்தத்தை கண்டு கேட்டு ஆனந்தமடைந்தார்கள், சந்தோஷ மிகுதியில் அமர்ந்திருந்தார்கள். அந்த நபித்தோழர்களில் ஒருவராக அமர்ந்திருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சூரத்துன் நஸ்ரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதை கேட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். அங்கே அவர்களோடு அமர்ந்திருந்த அந்த நபித்தோழர்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், இந்த முதியவருக்கு பெரியவருக்கு என்ன ஆயிற்று? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் ஓதினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய வெற்றிக்கான, உதவிக்கான சுப செய்தியை சொல்லி இருக்கிறான் என்கிற போது அதை கேட்டு சந்தோஷப்படுவதற்கு பதிலாக இந்த பெரியவர் முதியவர் அழுகிறாரே என்று அந்த நபித்தோழர்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த சூறாவினுடைய அர்த்தம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால். அல்லாஹ்வினுடைய உதவி வருவது, வெற்றி வருவது என்பது அது அழக்கூடிய ஒன்று அல்ல, அது சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒன்றுதான். வெளிரங்கத்தில் பார்க்கிற போது மனிதர்கள் எல்லாம் சாறை சாறையாக, அலை அலையாக இந்த இஸ்லாத்திற்குள் வருகிற போது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். மக்கள் எல்லாம் சாறை சாறையாக, கடல் அலை போல அதிகமான மக்கள் இஸ்லாத்திற்குள் நுழைவார்கள் என்கிற போது அது சந்தோஷப்படுகின்ற ஒரு செய்திதான். இங்கே மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அழுவதற்கான காரணத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டபோது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனுடைய உள்ரங்க கருத்தை நான் பார்த்து அழுகிறேன் என்பதாக சொன்னார்கள். இந்த மார்க்கம், இதற்கு அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் கிடைத்து விட்டது என்று சொன்னால், மக்கள் எல்லாம் சாறை சாறையாக இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள், எல்லோரும் முஸ்லிம்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதினுடைய நோக்கம் இந்த மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி, அழைப்பு பணிக்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் அவர்களுடைய அழைப்பு பணி முற்று பெற்று விட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் இந்த மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள், பரிபூரணப்படுத்தி விட்டார்கள் என்கிற போது அதற்கு பிறகு அந்த நபிக்கு இங்கே இந்த உலகத்தில் வேலை இல்லை. அப்படியானால் அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் விடைபெற்று சென்று விடுவார்கள், இனி நம்மோடு அந்த நபி இருக்க மாட்டார்களே என்கிற அந்த எண்ணம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்கிற செய்தியைத்தான் இதில் அடங்கி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் என்கிறது வரலாறு. இங்கே அந்த சூறாவில் அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த வெற்றியும் அல்லாஹ்வினுடைய உதவியும் வருகிற போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களிடத்தில் எப்படிப்பட்ட தன்மை இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
வெற்றி நமக்கு கிடைக்கிறது, உதவி கிடைக்கிறது, மக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் என்கிற போது அது ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அந்த பெருமிதத்தை நீங்கள் அந்த மகிழ்ச்சியில் இருக்கிற அந்த சமயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உங்களிடத்தில் ஆணவம் வந்து விடக்கூடாது, அந்த நேரத்தில் உங்களுக்கு பெருமை வந்து விடக்கூடாது. அதற்காக இந்த நியாயத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கினாரே, அதற்காக அல்லாஹுக்கு நீங்கள் தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹுக்கு நீங்கள் புகழ வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்றெல்லாம் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸப்பிஹ், நீங்கள் அல்லாஹ்வை துதித்து தஸ்பீஹ் செய்யுங்கள், பிஹம்தி ரப்பிக்க, அந்த அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள், வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலேயே பாவ மன்னிப்பை கேட்டு நீங்கள் மீளுங்கள், இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவு செய்கின்றான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து இந்த சூரத்துன் நஸ்ருனுடைய விளக்கம் என்ன, அதுல இருந்து நீங்க என்ன விளங்கிக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. அப்படி கேட்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், இதிலே ஃபத்ஹ் மக்காவை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகிறார், நமக்கான வெற்றி கிடைக்கும் என்கிற செய்தி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வெற்றியை அடைவோம், மக்கள் எல்லாம் சாறை சாறையாக இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்கிற அந்த ஃபத்ஹ் மக்காவினுடைய விஷயமாகத்தான் இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்ன போது அவர்களோடு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்களை அழைத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த சூரா, இந்த சூரத்துன் நஸ்ர், இங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்தை, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்ல போகிறார்கள் என்கிற செய்தியை சூசகமாக மறைமுகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவின் மூலமாக அறிவிக்கிறான் என்பதாக சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணிக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அப்படி அனுப்பப்பட்ட அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை, அந்த அழைப்பு பணியை அவர்கள் செய்தார்கள். மக்களை எல்லாம் சாறை சாறையாக இஸ்லாத்திற்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கண்டார்கள். அப்படி வெற்றி காணுவதற்கு முன்னால் அழைப்பு பணியில் இருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை அனுபவித்தார்கள். நாம் ஒரு வெற்றியை எட்ட வேண்டும் என்று சொன்னால் அது சர்வசாதாரணமாக நமக்கு கிடைத்து விடாது. அதற்கு பின்னால் பல ரணங்களும் வலிகளும் வேதனைகளும் சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும். எல்லா நபிமார்களுக்கும் அந்த சோதனைகள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, வேதனைகள் இருந்தது. எந்த நபிமார்களும் சோதனைகளும் வேதனைகளும் அவர்கள் சந்திக்காமல் சென்று விடவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அழைப்பு பணியில் இருந்த எத்தனையோ நபிமார்கள் அந்த மக்களால் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது வரலாறு. அவர்கள் இரும்பு கம்பிகளால், சீப்புகளால் அவர்களுடைய உடல் கீறப்பட்டது என்பது வரலாறு. பல சித்திரவதைகளை அந்த நபிமார்கள் அனுபவித்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழைப்பு பணியை எடுத்து நின்றார்கள், இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நடக்கும் பாதையிலே கூரிய முட்களை நட்டி வைத்து அழகு பார்த்தார்கள் அந்த மக்கத்து காபிர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியிலே குப்பைகளை கொட்டி ரசிக்க ஆரம்பித்தார்கள். தொழுகையின் உயர்ந்த நிலையான சஜிதாவிலே கிடக்கும் பொழுது நாற்றம் எடுத்த ஒட்டக குடல்களை முதுகின் மேலே போட்டு மகிழ்ந்தார்கள். தாயிபிலே பட்ட கல்லடிகளும் சொல்லடிகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. பல நாட்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட பகிரங்க அந்த பகிஷ்காரங்கள், இப்படி எத்தனையோ சோதனைகளையும் வேதனைகளையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கத்து காபிர்கள் கொடுத்தார்கள். தீனை, இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு கட்டத்தில் கொலை செய்வதற்கும் அந்த மக்கள் துணிந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சோதனைகளை அனுபவித்தார்கள். இத்தனை சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பிறகுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நஸ்ர் சூராவிலே சொன்னது மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். அந்த ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது அது வாளால் பெறப்பெற்ற வெற்றி அல்ல, இரத்தங்கள் சிந்தப்பட்டு கிடைக்கப்பட்ட வெற்றி அல்ல. அதற்கு முன்னால் பல போர்கள் நடந்திருக்கிறது, சண்டைகள் நடந்திருக்கிறது. ஆனால் ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயத்தில் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா வாக்களித்ததின்படி கொடுத்தான். அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியாக இருந்தது? அந்த நபித்தோழர்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவிற்குள் செல்கிறார்கள். அந்த மக்கத்து காபிர்கள் எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் பயந்து ஓடி ஒளிந்தார்கள் என்பது வரலாறு. அப்படியே சரணடைந்தார்கள் என்பது வரலாறு. அந்த
வெற்றி, மிகப்பெரிய மகா வெற்றியை, எத்தனை சோதனைகளை தாங்கியதற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அந்த வெற்றியினுடைய சமயத்தில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்தாக ஒன்றை கொடுக்கிறான் என்று சொன்னால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த பாடம் நமக்கு இருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வெற்றிகளை சந்திக்க கூடும், எவ்வளவோ சிரமங்களை அனுபவிக்கிறோம், சோதனைகளை அனுபவிக்கிறோம், கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். சோதனைகள் கஷ்டங்களுக்கு பிறகு நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னால், நாம் ஒரு வீட்டை சிரமப்பட்டு கட்டி முடிக்கிறோம், நாம் ஒரு வேலையை பிடித்திருக்கிறோம், ஒரு பதவி நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் மிகப்பெரிய சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் தான் அதை நம்மால் செய்ய முடியும். அப்படி இல்லாமல், எந்த சிரமங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் எந்த வெற்றியையும் நம்மால் அடைந்து விட முடியாது. அப்படி ஒரு வெற்றிப்படியில் நாம் முன்னேறி வருகிற போது எல்லாம் என்னுடைய சம்பாத்தியம், எல்லாம் என்னுடைய சாமர்த்தியம், அதனால தான் என்னோட இந்த மாதிரியான உயர்வு கிடைத்திருக்கிறது என்கிற எண்ணத்தில் நாம் ஆணவத்தில் ஆடிவிடக் கூடாது. அப்படிங்கிற எண்ணத்துல நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிற போது, ஒரு வீட்டை கட்டுற போது, கட்டி முடித்த போது, என்ன நான் எப்படி கட்டிருக்கிறேன் பாத்தீங்களா என்கிற அந்த பெருமை வந்துவிட முடியாது, வந்துவிடக் கூடாது. என்னாலதான் முடியும், வேற யாராலே முடியாது என்கிற அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துவிடக் கூடாது. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிரமம் கஷ்டங்களுக்கு பிறகு நமக்கு கிடைக்கிற பணி வேலையாக இருக்கட்டும், பதவி உயர்வாக இருக்கட்டும், நாம் நினைத்த மாதிரி ஒரு வீடை கட்டிய விஷயமாக இருக்கட்டும், ஒரு கடையை ஆரம்பித்து பொருளாதார வளத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு வெற்றிப்படியை தொட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பணிவு என்கிற அந்த குணத்தை எதிர்பார்க்கிறான். ஆணவமும் பெருமையும் நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அப்படி ஒரு வெற்றி நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸப்பிஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்யுங்க, நீங்க அல்லாஹ்வை நீங்க புகழுங்க. அதே நேரத்தில் நீங்கள் அந்த வெற்றியை தொடுவதற்கு முன்னால் எத்தனையோ பாவமான காரியங்களை நீங்கள் அதில் ஈடுபட்டிருக்கலாம், ஹலால் ஹராம் அதிலே சில கலந்திருக்கலாம், அல்லாஹ்வுக்கு மார்க்கத்திற்கு மாற்றமான சில செயல்பாடுகள் அதில் ஈடுபட்டிருக்கலாம், உங்களையும் அறியாமல் சில பாவங்களை நீங்கள் செய்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவை, பாவ மன்னிப்பை கேளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி நமக்கு கிடைக்கிற போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறான். ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயத்தில் அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வருகிற அந்த நேரத்தில் அங்கே உள்ள நிலை எப்படி இருந்தது? அந்த மக்கத்து காபிர்கள் எல்லாம் இன்று நம்முடைய நிலை அவ்வளவுதான் என்பதாக சொல்லி ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அந்த தக்பீர்களையும் தஸ்பீகளையும் சொல்லியவாறு அந்த நபித்தோழர்கள் வருகிறார்கள். அல்லாஹு அக்பர், லப்பைக் அல்லாஹு அக்பர் என்று வருகிற போது அந்த சப்தம் விண்ணை பிளக்கக்கூடிய சப்தமாக அந்த தக்பீருடைய அந்த முழக்கம், அந்த சப்தம் இருந்தது என்பது வரலாறு. அப்படி அந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன ஆக போகிறதோ என்று அந்த மக்கத்து காபிர்கள் ஒளிந்திருந்தார்கள் அல்லவா? அந்த சமயத்துல அந்த கஅபாவுக்கு பக்கத்திலே நெருங்கிய அந்த நபித்தோழர்கள் கஅபாவை பார்ப்பதற்கு முன்னால், அந்த மக்காவுக்குள் வருவதற்கு முன்னால் தான் அந்த தக்பீர் சத்தங்கள் எல்லாம். அதற்கு பிறகு பார்த்தால் அப்படியே நிசப்தமாக இருக்கிறது, அமைதி நிலவுகிறது. அங்கே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கத்து காபிர்கள் எல்லாம் யோசித்தார்கள், வந்த இந்த நபித்தோழர்கள் எங்கே போனார்கள், எந்த சப்தத்தையும் காணவில்லையே என்று தான் ஒளிந்திருந்த அந்த இடத்திலிருந்து வெளியே எட்டி பார்த்தால் அங்கே அவர்கள் ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்க்கிறார்கள். ஒவ்வொருவரும் அந்த இதுவரைக்கும் காண வேண்டும் என்று தவமிருந்த அந்த கஅபாவை பார்த்தவர்கள் அல்லவா, அதை பார்த்த போது அப்படியே கெட்டி அணைத்து நின்றார்கள் சிலர்கள், கஅபாவை வலம் வந்து கொண்டிருந்தார்கள் சிலர்கள், அல்லாஹ்வுக்கு இந்த வெற்றிக்காக வேண்டி நன்றி செலுத்தி சுஜூதிலே கிடந்தவர்கள் சிலர்கள், தொழுது ருக்குவிலே நின்றவர்கள் சிலர்கள், இப்படி அமைதியாக தங்களுடைய இபாதத்தை, வணக்கத்தை, தன்னுடைய நன்றியை செலுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பது வரலாறு. இப்படித்தான் ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு நியமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகிறான். அந்த நியமத்தின் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்ததற்காக வேண்டி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்திருக்கிறான். ஃபஸப்பிஹ், அல்லாஹ்வை துதித்து தஸ்பீஹ் செய்யுங்கள். பிஹம்தி ரப்பிக, அவனை நீங்கள் புகழ்ந்து கூறுங்கள், புகழை கூறுங்கள். வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பை கேளுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமா அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமான ரமலானினுடைய மாதம் நம்மிடத்திலே வந்தது. நியமத்தாக நமக்கு அந்த ரமலானுடைய மாசத்தை நாம் பெற்றோம் என்று சொன்னால்
நியமத்தாக கிடைக்கப்பட்ட அந்த ரமதானுடைய மாதம் அது நாம் முடியக்கூடிய தருவாயில இருக்கிறோம் என்கிற போது அந்த ரமதானுடைய மாசம் எங்கிட்ட வந்துச்சு. அந்த ரமதான்ல நாங்க நோன்பு வச்சோம், ரமதான்ல தொழுதோம், ரமதான்ல இரவு நேரத்துல எப்படி போய் தொழுதோம் தெரியுமா, எவ்வளவு பேருக்கு நாங்க எவ்வளவு காசை கொடுத்தோம் தெரியுமா, கொடுத்து எங்களுடைய கைகள் எல்லாம் சிவந்துட்டு அப்படின்னு பெருமை பேசக்கூடிய நாட்கள் அல்ல இந்த நாட்கள். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நோன்பு வச்சோம், அப்படி என்னைய மாதிரி பியூரா யார் நோன்பு வைப்பா, என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நோன்புதான் என்று பெருமை பேசுகிற நாட்கள் அல்ல இந்த நாட்கள். இந்த ரமதானுடைய மாசத்தில் கொடுத்து என்னுடைய கரங்கள் எல்லாம் சிவந்து போய்விட்டது என்று சொல்ல பெருமைப்படுகிற நாட்கள் அல்ல இந்த நாட்கள். இபாதத் செய்தோம், வணக்கங்களை செய்தோம், தான தர்மங்களை கொடுத்தோம். அல்லாஹு தஆலா நியமத்தாக இந்த ரமதானை நமக்கு தந்தான். இந்த ரமதானுடைய மாசத்தில் நாம் செய்த அந்த இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் இதுவெல்லாம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமே, கபூலியத்தான அந்த இபாதத்தாக நம்முடைய இபாதத் இருக்க வேண்டுமே என்கிற எண்ணமும் பயமும் இருந்து அந்த அடிப்படையில் அந்த முடிகிற தருவாயில் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். இஸ்திக்பார் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக செய்த ஒன்று. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி. ஒரு நாளைக்கு 70 தடவைக்கும் மேலாக 100 தடவைக்கும் மேலாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படியானால் பாவத்திலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அந்த இஸ்திக்பாரை கையில் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அஸீம் வ அத்தூபு இலைஹி அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் எப்படி வேண்டுமானாலும் சரி 3 தடவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 3 தடவை இஸ்திக்பார் செய்வதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக ஆக்கி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு அந்த இஸ்திக்பாரை கையில் எடுக்க வேண்டும், பாவ மன்னிப்பை கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. சரி, அப்படி இஸ்திக்பார் செஞ்சா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் நாடியதை உங்களுக்கு நான் தருவேன் என்கிறான். நமக்கு அந்தஸ்து உயர்வை அல்லாஹ் தஆலா தருவதற்கு தயாராக இருக்கிறான். நம்மிடத்தில் பணிவை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அதற்கு மாற்றமாக ஒரு வெற்றி கிடைத்தது, ஒரு நியமத்தை அனுபவித்திருக்கிறோம், அதிலே நாம் சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷ மிகுதியினால் நாம் பெருமையடித்துக் கொண்டிருப்பதை அல்லாஹ் தஆலா அறவே விரும்ப மாட்டான், அதை வெறுக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே என்னிடத்தில் என்னுடைய அடியான் கெஞ்ச வேண்டும் என்பதை விரும்புகிறான். யார் யாரிடத்திலாமோ போய் நின்று நாம் கெஞ்சுவதை அதை நாம் அசிங்கமாக நினைப்பதில்லை. எந்த அல்லாஹ்விடத்தில் நாம் கெஞ்ச வேண்டுமோ, அழ வேண்டுமோ, கிடந்து புரண்டு அழ வேண்டுமோ அந்த அல்லாஹ்விடத்தில் நாம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடுவதற்கு நாம் தயாராக இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே அழுது நாம் துஆ செய்கிறோம், நம்முடைய தேவைகளை நாட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். சொல்ல போனால் நான் செய்துவிட்ட பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்கே நான் தயாராக இல்லை. என்னைய மாதிரி பியூரான ஆளை இந்த ஊர்லயே பார்க்க முடியாது என்கிற அளவுக்குத்தான் என்னுடைய பெருமையும் ஆணவமும் இருக்கிறது. நான் பாவிதான், நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கிறேன், என் வாழ்க்கையிலேயும் பாவம் இருக்குது, என் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கணுமே என்று அந்த பாவ மன்னிப்புக்காக வேண்டி அதை ஏற்றுக்கொள்கிற அந்த பணிவு என்பது இல்லாத நிலையில் இருக்கிற அடியார்கள் ஏராளம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு வேணும், அந்தஸ்து வேணும், நீங்க கேட்டதெல்லாம் நடக்கணுமா, அதற்கு நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள். அல்லாஹ் சொன்னான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன் பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கிறான். அப்படி மன்னிச்சுட்டான், நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் தஆலா நமக்கு அடுத்து என்னென்ன வெகுமதிகளை கொடுப்பேன் என்பதை சொல்கிறான். யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை நான் பொழிய செய்வேன். மழை இருந்தாதான் வளத்தை நம்மால் பார்க்க முடியும், செழிப்பை நம்மால் பார்க்க முடியும். எந்த மழை வேண்டும் என்பதாக கேட்கிறீர்களோ அது வேண்டுமா, அப்படியானால் இஸ்திக்பார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன், உங்களுக்கு பொருள்களையும் சந்ததிகளையும் கொண்டு நான் உதவி செய்வேன் என்பதாக சொல்கிறான்.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், பொருள் வளம் வேண்டும் என்பதாக ஆசைப்படக்கூடியவர்கள், வியாபாரத்திலே பரக்கத் வேண்டும் என்பதாக ஆசைப்படக்கூடியவர்கள், நான் என்ன சூறா ஓதுனா எனக்கு வாழ்க்கையில பரக்கத்து கிடைக்கும், வியாபாரத்துல பரக்கத்து கிடைக்கும் என்றெல்லாம் கேட்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். வேற ஒண்ணு செய்ய வேண்டாம், தங்களுடைய பாவங்களை நினைத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று கணக்கிலடங்காத அளவுக்கு நீங்கள் இஸ்திக்பாரை செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வியாபாரத்துல பரக்கத் செய்வான், வீட்டுல பரக்கத்தை கொண்டு வந்து கொட்டி கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சந்ததி இல்லாமல் இருப்பவர்களுக்கு நீங்கள் இஸ்திக்பாரை அதிகப்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு சந்ததிகளை கொண்டு உதவி செய்வான். உங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா கண்குளிர்ச்சியாளவர்களா ஆக்கி தருவான். அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறது பணிவை எதிர்பார்க்கிறான், நீங்க இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான். வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்டங்களை நான் உண்டாக்குவேன், வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, ஆறுகளை நான் ஓடச் செய்வேன். இவ்வளவு செழிப்பான வளமான பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி, உங்களுடைய அந்தஸ்து உயர வேண்டுமா, நீங்கள் மேலான ஒரு நிலையை அடைய வேண்டுமா, அப்படியானால் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்பதாக அதற்கான வழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகின்றான். நாம் எத்தனையோ சிக்கல்கள் என்பதாக சொல்கிறோம், பிரச்சனைகள் என்பதாக சொல்கிறோம். அதற்கான அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியை எங்கெல்லாமோ நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். வேற ஒண்ணு இல்லை, நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்ம வேற எங்கேயும் யார்கிட்டையும் போய் தேட வேண்டியதில்லை. நாம அல்லாஹ்வை நாம் தஸ்பீஹ் செய்தால், அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை அதை வெளியே கொண்டு வந்துருவாங்கிறது தான் அதற்கான தீர்வு. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மீனுடைய வயிற்றுல மாட்டிக்கிட்டாங்க, அவங்க சிரமப்பட்டாங்க, சிக்கிக்கிட்டாங்க, இனி வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்துச்சு. அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் பண்ணாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இஸ்திக்பார் செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாத்தான், வெளியே கொண்டு வந்தான். இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் இது அவர்களுக்கு மட்டுமானதல்ல. நாம் ஏதாவது சிக்கல்களில் பிரச்சனைகளில் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த இஸ்திக்பாரை தஸ்பீஹை நாம் கையில் எடுத்தால் அதிலிருந்து நம்மால் வெளியே வர முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய இந்த வரலாறுகளின் மூலமாக நமக்கு பாடமாக படிப்பினையாக எடுத்து தருகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாங்கிறது நமக்கு தெரியும். தன்னுடைய சின்ன புள்ள சகோதரர் யூசுப் அவரை அப்படியே தூக்கிட்டு போய் கிணத்துல கொண்டு போய் போட்டு வந்துட்டாங்க. மிகப்பெரிய மோசடியை அவர்கள் செய்தார்கள் இல்லையா. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல மனந்திருந்தி வருந்தி தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே சொன்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறான். قالوا يا أبانا استغفر لنا استغفر لنا ذنوبنا إنا كنا خاطئين, எங்களுடைய தந்தையை எங்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு எங்களுக்காக வேண்டி இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஏன் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க அப்படின்னா, அவங்க நபி, அவங்க பிரார்த்தனை செய்தா அல்லாஹ் தஆலா உடனே ஏற்றுக்கொள்வாங்க. நாங்க மிகப்பெரிய பாவங்களை செஞ்சுட்டோம், மிகப்பெரிய ஒரு மோசடியை நாங்க செஞ்சுட்டோம், எனவே எங்களுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க என்று தந்தையிடத்திலே சொல்லுகிற போது, அப்பொழுது அந்த நேரத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை. சொன்னார்கள், கால சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, மக்களே ஒரு நேரம் இருக்குது, ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல நான் உங்களுக்காக என்னுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக சொன்னார்கள். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் கேட்கிறேன் என்பதாக சொன்னார்களே, அது எந்த நேரம் என்பதை குறித்து இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், அதுதான் தஹஜ்ஜுடைய சஹரினுடைய நேரம் என்பதாக சொல்லி தருகிறார்கள். புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்தோம். ரமலானிலே மற்ற நாட்களை விட அந்த சஹரினுடைய நேரத்தில் நாம் எழுந்தோம். உணவுகளை உண்பதற்காக நாம் எழுந்திருப்போம். எத்தனை ரக்காயத்துகள் நாம் தஹஜ்ஜத்தை நாம் விடாமல் தொழக்கூடியவர்களாக இருந்தோம். அந்த நேரத்தில் அந்த சஹரினுடைய நேரம் என்பது
நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிற நேரம் என்பதாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது என்று சொன்னால், அந்த நேரத்தில் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தௌபாவை கேட்டவர்கள் நம்முடைய எத்தனை நபர்கள் இருக்கிறோம்? நம்முடைய தேவைகள் நாட்டங்கள் நிறைவேறுகிற நேரம் என்கிற போது அதை பயன்படுத்தியவர்கள் நம்மிடத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானினுடைய கடைசி பகுதியிலே இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே இதை அல்லாஹ் நாங்கள் அடைந்த அந்த ரமலானை ஏற்றுக்கொள் ரஹ்மானே என்பதாக அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை நாம் கேட்க வேண்டும். அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், புனிதமான ரமலானுடைய மாதம் எங்களிடத்திலே வந்தது, நாங்கள் தொழுதோம் யா அல்லாஹ், நோன்பு வைத்தோம் யா அல்லாஹ், தான தர்மங்களை கொடுத்திருக்கிறோம் யா அல்லாஹ். ஆனால் இதையெல்லாம் நீ எந்த அளவுக்கு அங்கீகரித்துக் கொண்டாய், அதில் என்னென்ன தவறுகள் இருக்கிறது, நாங்கள் என்ன பாவம் செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிய மாட்டோம் யா அல்லாஹ் என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே சரண்டர் ஆகி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் இந்த கடைசி நேரம். நாம் ரமலானுடைய மாசத்திலே நோன்பு வைத்து நாம எப்படி என்ன பாவம் செஞ்சுட்டோம்னு ரொம்ப யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ரமலான்ல நோன்பு வச்சிருக்கிறோம், நாம பேசும்போது அடுத்தவங்களை பத்தி பேசிடுறோம், எவ்வளவு தவறான வார்த்தைகளை ஏதாவது விட்டுருதோம், ஏதோ புறம் பேசிடுறோம், நமக்கு அறியாமல், ஏன்னா பழக்கத்தில் நம்ம வாழ்க்கையிலே அப்படி இருக்குது இல்லையா, அதனால புறம் பேசிடுறோம், பொய் பேசிடுறோம். சர்வசாதாரணமா வேற வழி இல்லை, அவன்கிட்ட அந்த மாதிரி சொன்னாதான் ஒரு காரியம் நடக்கும், அதனால இன்னும் வந்துட்டோம்பா இங்கதான்ப்பா நிக்கணும், ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிடுறோம். இப்படி எவ்வளவு சின்ன சின்ன தவறுகளை பாவங்களை செஞ்சிடறோம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாத சில காரியங்களை நம்ம செஞ்சிடறோம். அப்போ இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய நோன்பு அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், நாம் தொழுத தொழுகைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், நாம் கொடுத்த தான தர்மங்கள் அது அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், அதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அமர்ந்து இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் தான், கடைசி நேரத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்வதற்கான நேரம் இந்த நேரம். அதே போல பெருநாள் அன்று ஏழைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், நமக்கு நோன்பில ஏற்பட்ட அந்த குறை இருக்கிறது இல்லையா, அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுக்க வேண்டிய சதகத்துல் ஃபித்ர் என்கிற அந்த தர்மம் இருக்கிறது, அதை நீங்கள் கொடுத்துவிட்டு பெருநாள் தொழுகைக்கு செல்லுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது நீங்கள் நோற்ற அந்த நோன்பில் ஏற்பட்டிருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்வதாக அது அமையும் என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது எப்ப கொடுக்கணும்? பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுக்க வேண்டும். யார் கொடுக்க வேண்டும்? அன்றைய செலவுக்கு போக மீதமுள்ள பைசா அவங்கள்ட்ட ஒருத்தவங்க ஒரு குடும்பத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் அப்படிப்பட்ட வசதியானவர்கள் கொடுத்தாக வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டாய சுன்னத்தாக அதை ஆக்கி தந்திருக்கிறார்கள். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கிற போது, ஒரு நபருக்கு 2.5 கிலோ அரிசி கொடுக்க வேண்டும் என்பதாக மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு நாளுக்கு ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒரு ஆளுக்கு 2.5 கிலோ அரிசி கணக்கு வச்சு, அதற்காக ஒரு 10 கிலோ, ஒரு 4 பேருக்கு 10 கிலோ அரிசி கணக்கு வச்சு ஒருவருக்காகவோ மொத்தமாகவோ கொடுத்தாக வேண்டும் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் என்பதாக சதகத்துல் ஃபித்ரை குறித்து மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போல அந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுக்கிறதுனால நமக்கு என்ன பயன்? நோன்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைகளுக்கு நிவர்த்தியானதாக அது ஆகிவிடும் என்பதாக, அந்த குறைகளை அது சரி செய்யும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக பெருநாளினுடைய இரவு. இந்த பெருநாளினுடைய இரவு இருக்கிறதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு புனிதமான ரமலானுடைய மாதம், ஒரு மாத காலங்கள் நோன்பிருந்தவர்களுக்கான கூலி கொடுக்கப்படக்கூடிய இரவு அந்த பெருநாளினுடைய இரவு என்பதாக சொன்னார்கள். நோன்பெல்லாம் நம்ம பள்ளிவாசல்ல இருந்தோம், நோன்பெல்லாம் நம்ம தொழுதோம், தான தர்மங்கள் கொடுத்தோம், நல்ல காரியங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பெருநாளினுடைய இரவிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நமக்கு நம்முடைய முதலாளி சம்பளம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு அலுவலகத்துல ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய நாள்னா அன்னைக்கு எப்படி முதலாளிட்ட நடந்துக்கிடுவோம்? நம்ம சேலரி கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல நிற்போமா, இல்ல வேற எங்கேயாவது போய் நிற்போமா? நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கும் உலகத்துல? அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வைத்த அந்த நோன்புகளுக்கான கூலியை அன்றைக்கு பெருநாளினுடைய இரவில் தான் கொடுக்கிறான் என்று சொன்னால், அந்த கூலியை பெறக்கூடிய நாம கொடுக்கக்கூடிய அந்த சமயத்துலதான் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, யாரை குறை சொல்றதுக்கு இல்ல, பெருநாளை கொண்டாட வேண்டும், சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த சந்தோஷ மிகுதியில் நாம் வெளியில பஜாருக்கு போயிருந்தோம், உலகத்தினுடைய மற்ற காரியங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிடுறோம். நம்ம துணி எடுக்கிறதுக்கு அப்பதான் போய் யார்ட்டையாவது டெய்லர்கிட்ட தைக்க கொடுக்கிறோம்,
கொடுக்கறதுக்காக வேண்டி நிற்கிறோம். அப்படி உலகத்தினுடைய சிந்தனையில் குடும்பத்தினுடைய பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி நம்ம நிற்போம். இப்படி இந்த மாதிரியான காரியங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதையும் மீறி நம்முடைய இளைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பெருநாளினுடைய சந்தோஷத்தை அந்த இரவுல கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நிலாவுக்கோ ஏஞ்சலுக்கோ இல்லைன்னா வேற எங்கேயாவதோ பைக்ல அங்கேயும் இங்கேயும் பறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் அந்த நேரம்தான் பெருநாளுடைய அந்த இரவு தான் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு கூலியை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது என்றால் அந்த நாளில் அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் தெரியுமா? அன்றைய இரவில் நாம் இபாதத் செய்ய வேண்டும் என்பதையும் அதிகமாக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் முன்ன பின்ன ஆக்கிட்டு அந்த கொஞ்ச நேரமாவது நாம் அந்த பெருநாளினுடைய இரவு அப்படின்னு சொல்லி சொன்னா அது இஷாவுடைய தொழுகைக்கு அப்புறம் உள்ள நேரங்கள்ல கொஞ்சம் தஸ்பீஹ்ல இஸ்திக்ஃபார் செய்யறதுல நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கான கூலியை கொடுக்கப்படக்கூடிய நேரம் என்கிற போது அதில் அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து பெருநாள் முடிந்து அதற்கு பிறகு ஷவ்வால் மாதம் என்பது தொடர்ந்து ஒரு 6 நாள் நோன்பை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். ஷவ்வால் மாதம் 6 நோன்பு வைத்தவர் காலமெல்லாம் நோன்பு வைத்தவர் போன்றவர் எனவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஆர்வப்படுத்தினார்கள். அந்த ஷவ்வால் மாசம் முழுவதும் அந்த நோன்பு வைக்கலாம், இல்லைன்னு சொல்லி சொன்னா அதை விட்டு முழுவதாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து பெருநாளுக்கு மறுநாள்ல இருந்து தொடர்ந்து 6 நாள் வைத்து முடிக்கலாம் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு நான் தருகிறேன். அதிகமாக இஸ்திக்பார் செய்வோம், அல்லாஹ்விடத்தில் தேவைகளை கேட்போம், பெருநாளை உறவுகளோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுவோம். அதே போல இந்த பெருநாளினுடைய சமயத்தில் பாதிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்காகவும் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களை நினைவில் வைத்து அவர்களுக்காகவும் துஆ செய்வோம். இறைவன் இது போன்ற பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு கொடுத்து அருள்பாலிப்பாராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்து நாம் வைத்த நோன்புகளையும் நாங்கள் செய்த இபாதத்துகளையும் நாம் கொடுத்த தான தர்மங்களையும் நாம் செய்த நல்ல இபாதத்துகள் அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூலியத் என்கிற அந்த அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்து அருள்பாலிப்பாராக. அதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அதையெல்லாம் மன்னித்து அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாம் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் தஆலா சுவனத்திற்குரிய மக்களாக நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.